தமிழர் தராவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இப்போ நான் பேச போகிறது இந்தியன் மஸ்டிஃப் நாயினம் பற்றி. இதோட பூர்வீகம் பஞ்சாப் மாநிலத்தில் உருவானது. இந்த நாயினம் காவலுக்காக பயன்படுத்துவாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை ஆண்ட போது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு பேரை மாற்றிக்கிட்டாங்க. இதோட நிறம் கருப்பு, வெள்ளை, பிரிண்டல் மற்றும் சிவப்பு. இதோட உயரம் 81 முதல் 89 சென்டிமீட்டர் வரை. உடல் எடை 70 முதல் 90 கிலோ வரை. ஆயுள் காலம் 8 முதல் 10 வருடங்கள். இந்த நாய்க்கு பயிற்சி கொடுப்பது ரொம்ப கஷ்டம். குட்டிலே இருந்தே பயிற்சி கொடுக்கணும். ரொம்ப வலிமையான மற்றும் திண்மை உள்ள நாய் இது. இந்த நாய் வளர்க்க ரொம்ப பெரிய இடம் தேவை. சண்டைக்கும் வேட்டைக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த நாயினம் எல்லா விதமான காலநிலைக்கும் பொருந்தும். தமிழில் பெயர் வைங்க, தமிழில் பயிற்சி கொடுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது காவல்துறை இல்லைன்னா இராணுவத்தில் இருந்தாலோ நம்ம நாட்டு நாய் இனத்தை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் நாய் இல்லைன்னா வாங்கி வளங்க. உங்கள் நண்பர்களுக்கு பிறந்தநாளோ இல்லைன்னா கல்யாணமோ நீங்கள் பரிசு பொருள் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நாட்டு நாய் வாங்கி கொடுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலமாக நாட்டு காளைகளை காப்பாற்றணும். ஆனால் சென்னை மாநகரத்தில் காளைகளை வளர்க்க முடியுது. ஆனால் நம்ம நாய் வாங்கி வளர்க்கலாம். எல்லா விதமான நாட்டு நாய் எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு. இதை நம்ம மாற்றணும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி வளர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.